அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தந்தை சொத்து, தாயாருடைய சொத்து, வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் சொத்து, பெரும் யோகம் யாருக்கு? அதற்கு கிரக நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்திற்கு இங்கே தனுசு லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ தந்தை சொத்து, தாய் சொத்து, மற்ற உறவினர்கள் சொற்றெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சி பெற்று இருந்தாலும் 1, 5, 4, 7, 10 2இல் இருந்தாலும் அல்லது மேற்சொன்ன வீட்டு அதிபதிகள் உடன் 9ஆம் அதிபதி கூடியிருந்தாலும் அல்லது 9ஆம் அதிபதி அந்த இடத்தில் இருந்தாலும் அது மகா பாக்கிய யோகம். இந்த 9ஆம் அதிபதியை குரு, புதன், சுக்கிரன் போன்ற சுபக்கிரகங்கள் பார்த்தாலும் அல்லது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்தாலும் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ மண், மனை, பூமி, வீடு, பல வகையான சொந்த தொழில், விவசாயம், மாடுகன்று, கல்வி நிறுவனம், மருத்துவம், மருத்துவமனை, ஃபைனான்ஸ், நகைக்கடை, துணி வியாபாரம், வண்டி வாகன தொழில், அந்த கிரக நின்ற நிலைகளை பொறுத்து மேற்சொன்ன தொழில்கள் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அமையும். எந்த ஒரு ஜாதகத்திலும், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பாக்கியம் இருந்தால்தான் முன்னோர்கள் தேடி வைத்த சொத்து சுகங்களை காப்பாற்றி கரை சேர்க்க முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். 9ஆம் அதிபதி 5 கூடி சுபத்தன்மை பெற்றிருந்தால் ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் சொத்து சுகம் பெருகும், சேரும். 9 4இல் இருந்தாலும் 9 9இல் இருந்தாலும் 4 9இல் இருந்தாலும் தாயின் சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும். 7 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 9 7இல் இருந்தாலும் பெண் ஜாதகமானால் கணவர் மூலம் சொத்து சுகம் கிடைக்கும். ஆண் ஜாதகமானால்
வரும் மனைவி மூலம் சொத்து சுகங்கள் கிடைக்கும். அதைப்போல 9க்கு 2ஆம் இடமான 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருக்க பிறந்தவன் தந்தையின் தனத்தையும் பணத்தையும் சொத்து சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவன். 4க்கு 2ஆன 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருக்க பிறந்தவன் தாயின் சொத்து சுகம் பணத்தை செல்வத்தை அனுபவிக்க பிறந்தவன். இந்த 9ஆம் அதிபதியை சூரியன் பார்த்தாலும் 9 குடையுடன் சேர்ந்தாலும் அரச பதவி பூமிக்கு சொந்தக்காரன் என்கின்ற மாபெரும் ஐஸ்வர்யத்தை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும். 9ஆம் அதிபதி புதன் சேர்ந்தாலும் 9ஆம் அதிபதி புதன் பார்த்தாலும் ஜாதகனுக்கு தனம், அறிவு, ஆற்றல், சமயோகித புத்தி, பணம், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும். இந்த 9ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் சேர்ந்தாலும் 9ஆம் அதிபதியை சுக்கிரன் பார்த்தாலும் வண்டி வாகனம், கார், பங்களா, மாடி வீடு, சகல ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரராகும் நிலையை தரும். 9ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் சர்வ லட்சணம் பொருந்திய பொன்மேனி கொண்ட அழகுடைய பெண்ணை ஜாதகர் திருமணம் செய்வார். 9ஆம் அதிபதி அம்ச லக்கணத்துக்கு 9இல் இருந்தாலும் அம்ச லக்கணத்தில் இருந்தாலும் கேந்திரம் திரிகோணம் ஏறினாலும் அவர்களுடன் சேர்ந்தாலும் மேற்சொன்ன விஷயங்கள் யாவும் தேனாய் இடிக்கும், தென்றலாய் வீசும். சொத்து சுகங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். சகல பாக்கியமும் கிட்டும். இது முதல் கட்டத்தில் உள்ளது. அதே 9ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 6, 8, 12இல் மறைந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் நீசம் வகை பெற்று அவர் நின்ற வீட்டோனும் நீசமடைந்து நின்றால் மேற்சொன்ன முதல் கட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த சுப பலனுக்கு நேர் எதிர்மறையான தீய பலன்களே நடக்கும். விழலுக்கிரைத்த நீர் போல், வேடனிடம் சிக்கிய வெண்புறா போல், காணல் நீர் போல், கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போவது போல், மலைப்பாம்பின் வாயில் சிக்கிய மான்குட்டி போல், இந்த சொத்து சுகங்கள் இருந்தாலும் அவைகளை அனுபவிக்க முடியாமல் இருக்கும், அல்லது அந்த சொத்து சுகங்கள் அழிந்திருக்கும், அல்லது அந்த சொத்து சுகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஜாதகன் தாய் தந்தை சொத்தை, முன்னோர் சொத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் முதல் கட்டத்தில் சொன்னது போல்
கிரகங்கள் வளமும் நலமும் பெற்றிருக்க வேண்டும். சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருக்க வேண்டும். அம்ச லக்கணத்திலும் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி சொத்து சுகங்கள் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த கிரக நிலைகளை பொறுத்து தன்னுடைய வாழ்நாளை சுபமாக கழிப்பதற்கும் தனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் சிறப்பாக வாழ்வதற்கும் உரிய சொத்துக்களாக ஒரு சிலருக்கு அமைந்திருக்கும். அந்த முதல் கட்டத்தில் இருப்பது போல் அதை எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கணும். உதாரணத்துக்கு தான் இந்த லக்கணம். அந்த கிரக நிலைகள் சிறப்பு பெற்று விளங்குகின்ற பொழுதுதான் சமுதாயத்திலே சொல்லுவார்கள், திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த தசா புத்தி வரணும். அந்த தசா புத்தி வர்ற போது இதெல்லாம் எப்படித்தான் அப்படியே வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு கிரகங்கள் நல்நிலை பெற்றிருக்கின்ற பொழுது உயர்ந்த இடத்தையும், அதே கிரகங்கள் தீய நிலை பெற்றிருக்கின்ற பொழுது மிக தாழ்ந்த இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிவிடும். ஆக எல்லோருக்கும் வளமும் நலமும் கிட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் தமிழகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் வாயிலாக ஜாதகத்தை அனுப்பி உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்து, ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை அனுப்பி வைத்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.